அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரேஷன் அரிசியும் ரேஷன் பருப்பையும் வச்சு தான் ஒரு ரெசிபி. அதாவது ரேஷனில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாதுங்கிறவங்க இது மாதிரி செய்துக்கலாம். இது எப்படியும் தோசை சுடுறது தானே, அதனால நல்லாவே இருக்கும். 2 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 1 கப்பு பருப்பும் சேர்த்து நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். அது கூட குருமிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, குருமிளகு 1 ஸ்பூனு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா 2, நான் 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஏன்னா பருப்பு சேர்த்துனால கண்டிப்பாக பூண்டு சேர்த்துணும். பூண்டு சேர்த்துனா தான் பருப்பு ஒவ்வொருத்தர் கேஸ் ஆகும், அது ஆகாது. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுமே உடனே நம்ம தோசை சுடலாம். நான் அப்போவே அரைச்சதுமே தோசை ஊற்றினேன். சூப்பராக இருந்தது. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குருமிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால தோசை நல்ல மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இது கூட பீட்ரூட் சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.